ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் டெப்ஸ் தமிழ். இன்னைக்கு நம்ம 2018 ரிலீஸ் ஆன லைஃப் ஆன் மார்ஸ் என்ற ஒரு கொரியன் டிடெக்டிவ் சீரிஸோட எத்தனை 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 11 12 2 எபிசோடையும் ஒரே வீடியோல தட்டி விட போறோங்க. முதல் 10 எபிசோட நீங்க பார்க்காம இருந்தீங்கன்னா அதோட வீடியோ லிங்க் எல்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷன்லயும் மேல கார்ட்லயும் கொடுத்துருங்க, பாத்துக்கோங்க. அப்புறம் இந்த 2 எபிசோட்குள்ள போறதுக்கு முன்னால போன 2 எபிசோடோட ஷார்ட் ஸ்டோரியை பார்க்கணும்னா 2018 சீரியல் கொலை நடந்துச்சா, அங்க ஒருத்தவன கொலகாரன் நினைச்சு ஹீரோ துரத்திட்டு போறப்போ ஆக்சிடென்ட் ஆகி கோமாக்கு போன ஹீரோ அவரோட சப்கான்சியஸ் மைண்டுக்குள்ள 1988 ஒரு வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சாரா. இங்க ஹீரோவும் அவரோட டீமுங்க ஒவ்வொரு எபிசோட்ல தனித்தனியா ஒவ்வொரு கேஸ் சால்வ் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ ஒரு கட்டத்துல 2018 ஹீரோ பார்த்த மாதிரியே இங்கேயும் அதே பேட்டர்ன்ல கொலை நடக்க ஆரம்பிச்சுது. ஆரம்பத்துல ஹீரோவோட அப்பா தான் அந்த கொலகாரன் நினைச்சா இல்லவே இல்ல. கடைசியா உண்மையான கொலகாரன் அவன் பண்ண கொலையை ஹீரோவோட அப்பா பாத்துட்டாரு. அவர் சாட்சியா இருக்கக்கூடாதுன்னு ஹீரோவோட அப்பாவை சுட்டு கொன்னானா, இதோட நிறுத்தினானா இல்ல அடுத்த ஒரு லேடிய ரொம்ப ப்ரூட்டலா கொலை பண்ணான். ஹைலைட் என்னன்னா, கொல்லப்பட்ட இந்த லேடி தத்தெடுத்து வளர்த்த பையன் தான் 2018 கில்லர்னு ஒருத்தவன் நினைச்சாங்கல்ல. அவன் ஃபர்ஸ்ட் கில்லர் தான் அந்த கொலையை பண்ணான்னு தெரியலங்க. ஒரு போதகை அந்த கொலையை பண்ணிருப்பான்னு சந்தேகப்பட்டு அவனை ஸ்டேஷன் தூக்கிட்டு வந்தாங்க. இந்த கூத்த எங்க போய் சொல்றது, கில்லர் அங்க தொட்டு இங்க தொட்டு கடைசியா ஸ்டேஷனுக்குள்ளேயே வந்து போதகைய கொன்னு போட்டு போயிட்டான். அதுக்கப்புறம் தான் ஒரு பாயிண்டே புடிச்சாங்க. ரைட்டு, கொலகாரன் வெளியில எங்கேயும் இல்ல, நம்ம டிபார்ட்மெண்ட் சேர்ந்த ஆள்லயே ஒரு ஆள் தான். அதை நினைச்சு யாரா இருக்கும் ஹீரோ கண்ண நாலா பக்கமும் மேய விட்டாரா. நமக்கு அந்த ஸ்டேஷன்ல வேலை செய்யற நிஜமான கில்லரையும் அவன் கூட 2018 கில்லரா இருக்கவன் இப்ப 8 வயசு பையனா இருப்பான்ல, 2 பேரும் ஒன்னா சேர்ந்து நடந்து போற மாதிரி காட்டி எபிசோட முடிச்சாங்கல்ல. இதுக்கப்புறம் கதை எங்க போய் எப்படி முட்ட போகுது இந்த எபிசோட்லயாவது. எதுக்காக ஹீரோ இமேஜினேஷன்ல ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காருன்றத அவர் கண்டுபிடிச்சாரா இல்லையா, அதை தாங்க பார்க்க போறோம். லேட் பண்ணாம வீடியோக்குள்ள போயிடுவாங்களா, வாங்க. 11வது எபிசோட ஓபன் பண்ணா ஸ்டேஷன்ல அரெஸ்ட் பண்ணி வச்சிருந்த போதகைய கில்லர் ஸ்டேஷன் புந்து கொன்னு போட்டானா. ஆனா உனானாதான் வந்துருவானே ஒரு வான்கோழி வாயன் கொத்தறதுக்குனே, அதாங்க இந்த டிபார்ட்மெண்ட் சீஃப். அந்த ஆள் வந்து எல்லார்கிட்டையும் ஏறின்னு ஏறான். அநியாயமா விசாரிக்கிறேன்னு சொல்லி ஒரு ஆளை கொலை பண்ணிட்டீங்களேடா. மேலிடத்துல இருந்து கேட்டானா என்னடா பதில் சொல்றது, ஏன்டா கொம்பு முளைச்ச மாதிரி இந்த ஆட்டம் ஆடுறீங்க உங்களெல்லாம் அப்படின்னு வெறியாகி கத்துறப்போ கேப்டன் சும்மா இருப்பாரா. டேய் பலகைப்பட்ட பலாக்கொட்டை, என்னடா உனக்கு, நான் தான் சொல்லிட்டேன்ல எந்த பிரச்சனையா இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன்னு. காலையிலக்குள்ள இங்க என்ன நடந்துச்சோ அதோட டீடைல் ரிப்போர்ட் உன் டேபிளுக்கு வரும். இப்ப கிளம்புன்னு கேப்டன் முன்னால வந்தா தள்ளுவாங்க. இந்த வேலையை உங்ககிட்ட தான்டா ஃபர்ஸ்ட் கொடுக்கணும், நீ எப்படி ரிப்போர்ட் எழுதுன்னு எனக்கு தெரியாது, அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லைன்னு சீஃப் சொல்லிட்டு இருக்கப்போ ஹீரோ முன்னால வந்து அவர் இல்லைன்னா என்னங்க நான் ரிப்போர்ட் எழுதுறேன், என்ன நம்பி அந்த வேலையை கொடுங்கன்னு சொன்னதுதான் சரியா போச்சு. கேப்டன் ரிப்போர்ட் எழுதியிருந்தாலும் ஆக்சுவலா சின்னவன் பெரியவன் அவங்க மேல பெருசா எந்த தப்பும் இல்ல. போதகையை தனியா விட்டு ஒரு 10 நிமிஷம் வெளியே போயிட்டாங்க, அவ்வளவுதான். அவங்கள காப்பாத்துற மாதிரியாச்சும் ரிப்போர்ட் எழுதிருப்பாருங்க. ஹீரோ அப்படி பண்ணக்கூடிய ஆளா, பொறுப்பு பொங்கலாச்சு, எப்படி ரிப்போர்ட் எழுதி சாகடிக்க போறான்னு தெரியலன்னு எல்லாருக்கும் பயம். நைட்டு ஹீரோ ஸ்டேஷன்ல உட்காந்து ரிப்போர்ட் ரெடி பண்ணிட்டு இருக்காரு. கேப்டன், லேடி காப், சின்னவன், பெரியவன் எல்லாருமே ஸ்டேஷன்ல தான் இருக்காங்க. அப்போ ஸ்டேஷனுக்கு ஒரு போன் கால் வருதுங்க. ஹீரோ தான் அட்டன் பண்றாரு. அந்த பக்கம் பேசுறவன் மஜா ட்விஸ்ட கொடுக்குறான். வணக்கம் பா ஹீரோ, பாகுனாரா, நீ எதுக்காக போனியோ அந்த வேலை முடிஞ்சிச்சா இல்லையா, ஒன்னு மட்டும் சொல்ற நல்லா கேட்டுக்கப்பா, எந்த முடிவு எடுக்கிற மாதிரி இருந்தாலும் பொறுமையாயிடு. அவசரமா ஏதாச்சும் பண்ணணும்னு நினைச்ச எதிர் சைடு உசாராயிடுவாங்க, உன் சைடு இருக்கவங்க எல்லாம் நீ இழக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு அவன் பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருக்கான். டேய் யார சாமி, யார் சாமி நீ, பொண்ணு எடுத்து பொண்ணு கொடுத்தவ மாதிரி பேரெல்லாம் சொல்லி உரிமையா கூப்பிடுற, எங்க இருந்துடா பேசுறேன்னு ஹீரோ கேட்டா பதில் இல்ல. இங்க பாடுறா, உன் பக்கத்துல இருக்க யாரோ ஒருத்தவங்க தான் கருப்பாடு, அதை புரிஞ்சுக்கிட்டு ஒழுங்கா வேலை செய்யப்பாரு, போன வேலையை சீக்கிரம் முடி, நான் அப்புறமா பண்றேன்னு ஹீரோ யாருன்னு கேட்டுட்டு இருக்கும் போதே அவன் கட் பண்ணிட்டான். ஹீரோவுக்கு மண்டை காயுது. பேசினவங்க யாருன்னு தெரியலனாலும் ஹீரோ மனசுல நஞ்ச விதச்சிட்டானே, உனக்கு பக்கத்துல இருக்க யாரோ ஒருத்தவங்க தான் கருப்பாடுன்னு. ஏற்கனவே டிபார்ட்மெண்ட்ல ஒரு ஆள் தான் கிளரா இருப்பான்னு ஹீரோவுக்கும் டவுட். சோ யார் மேலடா சந்தேகப்படுறது அப்படின்னு கேப்டன், லேடி காப், சின்னவன், பெரியவன் எல்லாரையும் ஹீரோ குறுன்னு ஒரு பார்வை பார்த்து முடிக்க அடுத்த சீன்லங்க சந்தேகம்னு ஒண்ணு வந்து போச்சு. சோ கொலை நடந்த டைம்ல யார் எங்க இருந்தாங்கன்னு தெரிஞ்சுக்கணும்ல, அதான நியாயம், தர்மம், சட்டம், திட்டம். சோ ஃபர்ஸ்ட் கேப்டன் கிட்ட போன ஹீரோ கொலை நடந்த டைமான நேத்து நைட்டு 7 to 8 எங்க இருந்தீங்கன்னு கேட்க, அட காலர் வச்ச கட்டவத்தி, என்னாடியே திமுரு தானே உனக்கு, என்னையே சந்தேகப்பட்டு கேள்வி கேட்கறியான்னு கட்சி விட்டுறாரு. அந்த டைம் கேப்டன் எங்க இருந்தாருன்னு விசாரிச்சு தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் தாங்க சின்னவன், பெரியவன் அவங்க 2 பேரையும் விசாரணை ரூம்ல உட்கார வச்சு என்கொயரி பண்ணிட்டு இருக்காரு. கேப்டனுக்கெல்லாம் சொல்ல முடியாத கோவம். என்னடா நினைச்சு பண்ணுகிற நீ, சீஃப் அவனை ரிப்போர்ட் ரெடி பண்றான்னு சொல்லிட்டாருன்னா உனக்கு என்ன மனசுல பாசுன்னு நினைப்பா. டே நீங்க 2 பேரும் எஞ்சி வெளியே போங்க, அவனுங்க 2 பேரும் என்னோட வளர்ப்பு, எனக்கு தெரியும் யார் எருமை யார் கருமன்னு, இந்த மாதிரி எல்லாம் பண்ணாதரான்னு கேப்டன் முறுக்கிட்டு வந்தா. ஐயோ கேப்டன், உங்களுக்கு நிலைமை புரியுதா இல்லையா, எனக்கு மட்டும் என்ன அவனுக்கு மேல சந்தேகப்பட்டு விசாரிக்கணும் தலையெழுத்தா, நம்ம டிபார்ட்மெண்ட்ல இருக்க யாரோ ஒரு ஆள் தான் கேப்டன் கில்லர், அப்ப தெளிவா விசாரிச்சாகணும்ல இப்படின்னு ஹீரோ சொல்ல, அது தெரியும்டா வெங்காயம், அத கூட புரிஞ்சுக்க தெரியாமலா 20 வருஷமா டிபார்ட்மெண்ட்ல சர்வீஸ்ல இருக்கேன், அதுக்குன்னு நம்ம பசங்க பல்லையே புடிச்சு பார்த்தா எப்படி,
இன்னொரு வாட்டி அந்த மாதிரி பண்ணாத, அப்புறம் கரைச்சு காக்காப்பியோட மிக்ஸ் பண்ண வேண்டியதா போயிடும் இப்படின்னு கேப்டன் மிரட்டி விட்டாருங்க. அடுத்த ஸ்டேஷன்ல கில்லரால கொல்லப்பட்ட 4 பேரோட போட்டோவையும் நோட்டீஸ் போர்ட்ல ஒட்டி ஹீரோ லேடி காப் அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. கில்லர் யாருன்னு தெரியுதோ இல்லையோங்க, ஒன்னு தெரிஞ்சு போச்சு. இந்த சிஇஓட கீப்பான விக்டிம்ன்ற ஒரு பொண்ணு கில்லர் மேனிக்யூர் பேட்டர்ன்ல கொண்டானா, அது அவன் ஃபர்ஸ்ட் கொலை. தெரியாதனமா அந்த டைம்ல ஹீரோவோட அப்பா அங்க போய் கில்லர் முஞ்ச பாத்துட்டு இருக்காப்புல. எங்க இருந்தாலும் நாளை பின்ன சாட்சியா மாதிரி நம்ம சோலியை முடிச்சு விட்டுருவானோன்ற பயத்துல கில்லர் ஹீரோவோட அப்பாவை கொண்டிருக்கான். அப்புறம் அந்த லேடி அவங்க தானே குட்டி கில்லரை ஆர்ஃபனேஜ்ல இருந்து தத்தெடுத்து வளர்த்தாளு. அந்த அம்மா வளர்க்குறன்ற பேர்ல குட்டி கில்லரோட உடம்புல எந்த இடத்துலலாம் அடிச்சு அபியூஸ் பண்ணிச்சோ கரெக்டா கில்லர் லேடியோட உடம்புலையும் அங்கெல்லாம் அடிச்சு ப்ரூட்டலா கொண்டான். சோ இந்த கொலை குட்டி கில்லருக்கு நடந்ததுக்கான ரிவெஞ்ச். இந்த கொலையில போதகை எப்படியோ சாட்சி ஆயிட்டான் போலங்க. அவனை விசாரிச்சாலும் நம்ம மாட்டிப்போன்னு ஸ்டேஷன்ல வேலை செய்யற கில்லர் சரியான தருணம் கட்சப்போ போதகைய கொண்டானா. இதுல ஹீரோவோட அப்பா, லேடி, போதகை இவங்க 3 பேரை ஏன் கொண்டிருக்கான்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொன்றுக்கும் ஒரு காரணம் இருக்கு. ஒன்னு அவன் மாட்டிக்க கூடாதுன்னோ இல்ல ரிவெஞ்சுக்காகவோ. எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்குன்னா எதுக்காக சம்பந்தமே இல்லாம விக்டிமா அவன் கொன்னான். அந்த கொலையுமே சாதாரணமா நடக்கல, ரசிச்சு ருசிச்சு பொறுமையா டைம் எடுத்து பண்ணிருக்கான்ல. அதுக்கு பின்னால இருக்க மோட்டிவ் என்ன, அதை பத்தி லேடி காப்ட பேசிட்டு இருக்கப்போ காலையிலேயே ஹீரோ சீஃப் கேட்ட ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணிட்டாரு. அதுல சின்னவனையும் பெரியவனையும் வாங்கி விட்டாராட்டு இருக்கு. சின்னவனுக்கு கொஞ்ச நாள் சஸ்பென்ஷனும் பெரியவனுக்கு வேலை போற மாதிரியுமே ஆயிடுது. அவன் அந்த பனிஷ்மெண்ட் லெட்டரோட ஹீரோ கிட்ட வந்து, ஏண்டா வத்த குழம்புல போட்ட ஒத்த கரண்டி, நானாடா போதகைய கொன்ன, நீ என்ன பத்தி என்ன மாதிரி ரிப்போர்ட் எழுதிருந்தா என் வேலை போற மாதிரி வந்து நிக்கும், உன்னை விட மாட்டேன்டா அப்படின்னு தாய்னு கத்துறான். இவன் கத்திட்டு போனதும் அடுத்த ஸ்டேஷன்ல யாருமே ஹீரோ கிட்ட மூஞ்சி கொடுத்தே பேசல. அவ்வளவு ஏங்க லேடி காப் ஹீரோ கிட்ட எப்படியெல்லாம் கொஞ்சம் கொலாவா. அவ கூட நேத்து நைட்டு ஹீரோவுக்கு யாருன்னே தெரியாத ஒரு ஆள் கிட்ட இருந்து கால் வந்துச்சுல்ல. சோ அந்த நம்பரை ட்ரேஸ் பண்ணி கொஞ்சம் எனக்கு லொகேஷனை கண்டுபிடிச்சு கொடுமான்னு ஹீரோ ஹெல்ப் கேட்டா, அதெல்லாம் முடியாது, எனக்கு வேலை இருக்கு, நான் கிளம்புறேன்னு முறுக்கிட்டு போறா. போறதுக்கு முன்னால ஒரு அட்வைஸும் போடுறா. இங்க பாருங்க, குற்றவாளியை கண்டுபிடிக்கணும்னு உங்களுக்கு மட்டும் எண்ணம் இல்ல, இங்க இருக்க எல்லாரோட எண்ணமும் அதான். பெரியவனும் அப்படி நினைச்சுதான் என்னமோ பண்ணா, மிஸ்டேக் ஆயிடுச்சு. அதுக்கு நீங்க என்ன ரிப்போர்ட் கொடுத்தீங்களோ சேர்த்த சீஃப் கிட்ட போய் அவனுக்காக சப்போர்ட்டா பேசுங்க, இல்லனா அவன் கரியரே முடிஞ்சிரும் அப்படின்னு இவ சொல்ல. இது முடிஞ்சு ஹீரோ சில ஃபைல்ஸோட ஸ்டேஷன்ல நடந்து போயிட்டு இருக்காப்போ கில்லர் வேணும்னே வந்து ஹீரோ மேல மோதுறான். மோதிட்டு பேச்சையும் போடுறான். அவன் யாருன்னு ஹீரோக்கு தெரியாதுல்ல. என் பேர் தாங்க கில்லர். உள்ள கில்லர் அவனோட உண்மையான பேர் என்னவோ அதை தான் ஹீரோ கிட்ட சொல்றான். நான் உங்களுக்கு புரியணுன்றதுக்காக கில்லர்னு சொல்றேன். இந்த டிபார்ட்மெண்ட்ல அந்த செக்டார்ல வேலை செய்யறாங்க, நீங்க தான் என்னோட இன்ஸ்பிரேஷன், சோ சலாம்னு வணக்கம் போடுறான். அதை கேட்டுட்டு அன்னைக்கு நைட்டு தான் அம்மாவை பார்க்க ஹீரோ போனா. இது வரைக்கும் ஹீரோவோட அப்பாவை கொலகாரம் தானே ஊர் நினைச்சிட்டு இருக்கு. அவங்க வீட்டுக்கு வெளியேங்க கொலகார குடும்பம்னு மாத்து கட்டல மக்கள் பெயிண்ட் அடிச்சு வச்சிருக்காங்க. அதை ஹீரோவோட அம்மா 2 பேரும் சேர்ந்து கஷ்டப்பட்டு தொடச்சிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் ஹீரோ ஒரு பார்ல உட்காந்து சரக்கு அடிச்சிட்டு இருந்தா அங்க கேப்டனும் பெரியவனும் வராங்க. ஏங்க ஊர் உலகத்துல வேற பாரே வாங்க இல்ல, எவன் மூஞ்ச பார்க்க கூடாதுன்னு நினைச்சனோ அவன் முன்னாலே கூட்டு வந்து உட்கார வைக்கிறீங்க, போங்க நான் கிளம்புறேன் அப்படின்னு பெரியவன் கோச்சிட்டு போறான். ஹீரோவுக்கும் புரிஞ்சிருக்குள்ள இந்நேரம் நம்ம ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டோன்னு. சரிடா சாரிடா தெரியாம பண்ணிட்டேன்டா வாடா பேசிக்கலாம் அப்படின்னு ஹீரோ அவன் கைய போய் பிடிச்சா ஒரே குத்துல ஹீரோவோட சில்லி மூக்க உடச்சு விட்டான். ரைட், அப்புறம் என்ன பண்ண முடியும், ஸ்டேஷன் போய் வேலையாச்சும் பாப்போம் அப்படின்னு ஹீரோ ஸ்டேஷன் வந்ததும் அங்க லேடி காப்பும் வந்து நிக்கிறா. காலையில ஹீரோ கேட்ட ஹெல்ப்புக்கு என்னதான் இவ பண்ண முடியாதுன்னு சொன்னாலும் கள்ளி அதை பண்ணி முடிச்சிட்டாங்க. போன் கால் சியோல்ல இருந்து வந்திருக்கு. ஆனா யார் பண்ணாங்க எதுக்கு பண்ணாங்கலாம் தெரியல. அடுத்து ஹீரோ இப்ப எதுக்கு ஸ்டேஷன் வந்தாரோ அந்த வேலையை பார்க்கணும்ல. டிபார்ட்மெண்ட்ல இருக்க யாரோ ஒருத்தவன் தான் கொலகாரன் முடிவு பண்ணியாச்சு. வேலை செய்யறவன் எத்தனை பேருன்னா அது கிடக்குதுங்க 200 பேரு. 200 பேரோட ஃபைலையும் ஒன்னொன்னா எடுத்து தனித்தனியா அவங்கள விசாரிச்சுட்டு இருக்கிறது ரொம்ப கஷ்டம் இல்ல. சோ இத்தனை பேர்ல யாரு கொலகாரனா இருக்க வாய்ப்பு உண்டுன்னு ஃபில்டர் பண்ற ப்ராசஸ்ல இறங்குறாங்க. நல்லா யோசிச்சு பாருங்க, டிபார்ட்மெண்ட்ல 200 பேர் வேலை செஞ்சாலும் அன்னைக்கு ஹீரோவோட அப்பாவை பிடிக்க போறேன்னு ரயில்வே ஸ்டேஷனுக்கு சில போலீஸ் கொண்ட டீம் தானே போச்சு. சம்பவ இடத்துலயே கொலகாரன் இருந்திருந்தாதான் அவனுக்கு கொலை பண்ண வாய்ப்பு அதிகம், ஈஸியாவும் இருக்கும். அப்ப இதுல ஒரு ஆள் தான் கொலகாரனா இருக்கணும்னு யார் யாரெல்லாம் டியூட்டிக்கு போனாங்க லிஸ்ட் எடுத்தா 25 பேரு. ஆனா அதுல கில்லரோட ப்ரொஃபைல் வரலங்க. இதோட தனக்கு வந்து அன்னோன் கால் சியோல்ல இருந்து வந்த கால்னு ஹீரோவுக்கு தெரிஞ்சு போச்சா. நைட்டே உட்காந்து திரும்ப அந்த நம்பருக்கு போனை போடுறாரு. போன தடவை பேசினவனும் போன் எடுக்கிறான். ஜி என்ன ஜி நீ அடிக்கடி போன் பண்ண கூடாதுன்னு உனக்கு தெரியாதா, நம்ம வேலையே கேட்டுரும் ஜி, இனிமேல் நீ எல்லாம் போன் பண்ணாத, நானா பண்றேன், காரியத்தையே கெடுத்துருவ போல இருக்கே நீ அப்படின்னு அவனே பரபரப்பா பேசிட்டு போனை வச்சிட்டான். திரும்ப போன் போட்டா போல. சோப்பா சோதிக்கிறான்டா என்னைய அப்படின்னு ஹீரோ காண்டான மறுநாள் ஹீரோ ஸ்டேஷன் வரப்போ லேடி காப் கில்லர் கூட நின்னு பேசிட்டு இருக்கா. அப்ப ஹீரோ கில்லரோட கைய பார்த்தா அவன் கை விரல்ல சின்னதா ஒரு நடுக்கும். அப்ப ஹீரோ அதை பெருசா கண்டுக்கல. நாமா இந்த குட்டி கில்லர் எந்த ஆர்ஃபனேஜ்ல வளர்ந்தான், அவனை எங்க இருந்து தத்தெடுத்தாங்கன்னு விசாரிக்க சொன்னனே, விசாரிச்சியா ஏதாச்சும் தேர்ச்சான்னு கேட்க இந்த நிக்கிறான்ல ஒருத்தன் நல்லா சனி பயிற்சியில மணி பிரச்சனை வந்தவ மாதிரி அவன்கிட்ட தான் அந்த வேலையை கொடுத்துருக்கேன், சீக்கிரம் கண்டுபிடிச்சிருவான்
பண்ணிடுவான்னு சொல்றா. அருமைடி அருமை. எவங்கிட்ட எந்த வேலையை கொடுக்க கூடாதோ அவங்கிட்ட கரெக்டா அந்த வேலையை கொடுத்துருக்க பாரு. அவன் அந்த ஆர்ஃபனேஜை கண்டுபிடிச்சு சொல்லிட்டாலும் கீழுகளும் தான் இருக்கும், நல்லா சொல்லுவான் போ அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருந்தா திடீர்னு ஹீரோவுக்கு ஒரு சிந்தனை. கில்லர் குட்டி கில்லருக்காக ரிவெஞ்ச் எல்லாம் எடுத்து அந்த லேடியை கொண்டிருக்கான்னா எப்படியும் இப்ப காணா போன குட்டி கில்லரோட கைவசம் தானே இருக்கணும். அவனை கில்லர் எங்க வச்சிருப்பான்னு யோசிக்கும் போது 2018 அதாவது ஃபர்ஸ்ட் எபிசோட்ல ஹீரோயின் காணா போயிட்டாளா. கில்லர் தான் ஹீரோயினை கடத்திருப்பான்னு அவன் எந்த லொகேஷன்ல இருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டு போலீஸ் அந்த லொகேஷன்ல சுத்து போட்டு அவனை தேடிட்டு இருந்துச்சா. அப்படி ஹீரோ தனியா தேடும் போதுங்க கேட்டு வாசல்ல கைரேகை பதிஞ்ச வீடு ஒண்ணு பார்த்தாரா. வீட்டுக்கு வெளியே சில்வர் சிம்பிள்லாம் கூட மாட்டப்பட்டு இருந்துச்சு. அப்பவே ஹீரோவுக்கு அந்த வீடு மேல டவுட் தாங்க. ஆனா உள்ள போறதுக்குள்ள கில்லர் ஹீரோக்கெல்லாம் மாட்டிக்கிட்டான். அவனை துரத்துறன்னு ஹீரோ அந்த வீட்டை கண்டுக்காமலே விட்டாரு. இப்ப அதுதான் கில்லரோட வீடா இருக்கும்னு ஹீரோக்கு ஒரு ஸ்ட்ராங்கான நம்பிக்கை. அப்ப அதுதான் கில்லரோட வீடுனா இப்ப 1988லயும் அது கில்லரோட வீடா தானே இருக்கும். சோ 2018 அந்த வீடு இருந்த ஏரியா பேர் என்னவோ இந்த டைம்லலாம் அப்படி ஒரு ஏரியாவே இல்ல. ஆனா வீடோட அடையாளம் ஹீரோவுக்கு தெரியும் தானே. இந்த மாதிரிமா மலைக்கு மேல இருக்க ஒரு வீடு இதெல்லாம் அடையாளம்னதும் அதை கேட்ட கில்லருக்கு கொஞ்சமா பக்கு கிளம்புது. சோ ஹீரோவோட கெஸ்ஸிங் கரெக்டா தான் இருக்கும். என்னங்க சொல்றீங்க, அந்த பேர்ல இப்ப எந்த ஏரியாவுமே இல்லையேங்க. ஓகே, நான் வேணா சிட்டி ஹாலுக்கு போய் இந்த ஊரோட மேப் எல்லாம் எடுத்து வச்சு நீங்க கேக்குற மாதிரி இடம் இருக்கான்னு பாக்குறேன் அப்படின்ற உடன்படிக்கை கில்லருக்கு முன்னாலேயே 2 பேரும் போட்டுக்க. இதை முடிச்சுட்டு ஹீரோ இவர் டேபிளுக்கு வந்தா ஒரு பேரதிர்ச்சி. கில்லர் போதகையை கொல்ல வரப்போ அவன் போதகை கிட்ட என்னெல்லாம் பேசினானோ அது ஒரு டேப் ரெக்கார்டர்ல பதிவாயிருந்துச்சுல்ல. அதோட கேசட்டை ஹீரோ டேபிள்ல தான் வச்சிருந்திருப்பாரு. இப்போ அதை காணோம். கேசட்டை காணோன்னதும் ஸ்டேஷனே வைப் ஆயிடுச்சா. என்னடா தேடுறீங்க, இதுவான்னு பாருங்கடா அப்படின்னு அந்த கேசட்டை கையில வச்சிருக்க ஒரு ஆளோட குரல். பார்த்தா பெரியவன் செம்ம போதையில ஸ்டேஷன் வந்திருக்கான். எவ்வளவு அழகா என்ன மட்டும் லாக் பண்ணி விட்டீங்கடா. ஏண்டா நல்லவனுங்களா, இங்க இருக்க எவனுமே குற்றவாளியை விசாரிக்கிறப்போ குற்றவாளியை அச்சதே இல்ல. நான் சும்மா 2 தட்டு தட்டினேன், அவன் பிஞ்சு மூஞ்சி பஞ்சு பாடி அப்படி ஆயிட்டான். உடனே நான் தான் அவனை கொண்டான் ஆயிடுமா. என்னால அதை ஏத்துக்க முடியலடா. இந்த கேசட் தானே உங்களுக்கு முக்கியமான ஆதாரம். நான் தப்பிக்கணும்னா இந்த கேசட்டை மேலிடத்துல கொடுத்துதான் ஆகணும். நானே இதை எங்க கொடுக்கணுமோ அங்க கொடுத்து என்ன காப்பாத்திக்கிறேன் அப்படின்னு அவன் பாட்டுக்கு சீரியஸ்னஸ் புரியாம கேசட்டோட கிளம்புறான். ரோட்ல போதையிலேயே தள்ளாடிக்கிட்டு போறானா. அவனை கேப்டன், ஹீரோ, சின்னவன் இவங்க 3 பேரும் கார்ல ஃபாலோ பண்ணிட்டு போறாங்க. அதுக்கப்புறம் தாங்க நம்ம ஆளுங்க போட்டிருக்க பிளான் நமக்கே தெரியுது. பெரியவன் போதையில ஸ்டேஷன் வந்தது, எவிடன்ஸ் ஆன கேசட்டை விளையாட்டுத்தனமா எடுத்துக்கிட்டு கிளம்புனது எல்லாமே முழுக்க நடிப்பு. நேத்து நைட்டு பார்ல ஹீரோ பெரியவங்க கிட்ட பேச ட்ரை பண்றப்போ அவன் ஹீரோவோட சில்லி முக உடச்சு விட்டான்ல. அதோட அவன் கிளம்பி எல்லாம் போல. சரிடா, கோவம் தான் போயிடுச்சு இல்ல, வாங்க வந்து உட்காந்து பேசுங்க அப்படின்னு கேப்டன் சிபாரிசு பண்ணி 3 பேரும் உட்காந்து பேச ஆரம்பிச்சதும் அவன் முன்னால ஒரு ஃபேக்கான கேசட்டை வச்ச ஹீரோ, எப்படியும் கில்லர் நம்ம டிபார்ட்மெண்ட்ல ஒரு ஆள் தானே, நீ என்ன பண்ணு, நாளைக்கு இந்த ஃபேக்கான கேசட் எடுத்துட்டு வந்து எல்லாரும் முன்னாலையும் கில்லர் மாற்ற மாதிரியான க்ளூ இந்த கேசட்ல இருக்குன்னு ஓப்பனா சொல்லு. அப்புறம் அப்படியே அந்த கேசட் எடுத்துட்டு வெளியே வர மாதிரி வந்துரு. இத கில்லர் ஸ்டேஷன்லயே இருந்து பார்த்து கேட்டிருந்தானா ஆல்ரெடி மாட்டிக்கூடாதுன்னு 2 கொலை பண்ணவன் கேசட்டை வாங்கிட்டு அப்படியே விட்டுருவானா, திரும்ப வாங்குறதுக்கு புடுங்கிறதுக்கு வருவான். அப்படின்னு எப்ப கில்லரை பாக்குறியோ அப்ப சிக்னல் கொடுன்னு சொல்லிட்டு தான் அவன் சிக்னலுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டே அவனுக்கு பின்னால போறாங்க. பின்னால ஆள் வந்துகிட்டே இருந்தா எப்படி கில்லர் இவனை நெருங்குவான். அதுக்கு அவன் தனியா போகணும்ல. சோ பெரியவன் ஒரு சந்துக்குள்ள போறான். போனவன் போனதாங்க 20 நிமிஷம் ஆச்சு. அவங்கிட்ட இருந்து எந்த சிக்னலும் இல்ல. நோ, நம்ம ஒண்ணு தப்பா இருக்குதுன்னா அப்படின்னு ஹீரோ சொல்லி 3 பேரும் அந்த சந்துக்குள்ள போய் பார்த்தா பெரியவனை சம்பவம் பண்ணி வச்சிருக்காங்க. பெரியவன் எதிர்பார்க்காத டைம்ல வந்து கில்லர் பெரியவனை தாக்கிட்டான். பெரியவனுக்கு அடி வலுவா விழுந்திருந்தாலும் சின்னவன் தப்பிக்கிறப்போ ஒரு சோடா பாட்டில் கண்ணாடி எடுத்து பெரியவன் கில்லரோட வயிற்றுலயே ஒரு இறக்கிட்டான். சோ அந்த சோடா பாட்டிலோட கண்ணாடியில எல்லாம் கில்லரோட ரத்தம். நல்ல வேலையா பெரியவனுக்கு ஒன்னும் ஆகல. அடி கொஞ்சம் ஓவர் தான். சண்டைனா சட்டை கிழிய தானே செய்யும். தூக்கிட்டு போய் ஹாஸ்பிட்டல்ல போட்டாங்க. இதுக்கு மேலேயும் கில்லரை பிடிக்காம விட்டா நல்லா இருக்காதுங்க. சோ ஏற்கனவே ஹீரோ இந்த ஸ்டேஷன்ல வேலை செய்யற 25 பேரை ஃபில்டர் பண்ணி வச்சிருக்காரு இல்ல. அவங்க எல்லாரையும் இப்ப கும்பலா கூப்பிட்டு எல்லாரோட ஷர்ட்டையும் கழட்ட சொன்னா யாரோட இடுப்புலயும் காயம் இல்ல. பெரியவன் கில்லரை குத்திருக்கான்னா இவங்க இடுப்புல காயம் இருக்கணுமே. இல்ல, என்னடா இது எங்கேயோ இடிக்குதேன்னு அடுத்து டியூட்டிக்கு போன ஒவ்வொரு ஆளையா தனியா கூப்பிட்டு நீ எத்தனை மணிக்கு இருந்து கிளம்புன, ரயில்வே ஸ்டேஷன்ல உன்னை யாரெல்லாம் பார்த்தா, நீ யாரு கூட இருந்த அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்களா. ஒருத்தவன் மட்டும் அதுல துண்டா நவுறாங்க. எனக்கு வேலை இருக்கு நான் கிளம்புறேன்னு. ஏண்டா தூக்கி போட்ட துண்டு பிடி, நாங்க என்ன இங்க படமா ஓட்டுறோம் உனக்கு பிடிக்கலன்னு பாதியிலே போறதுக்கு. ஆமா நீங்க வா, உன் மூஞ்சே சரியில்லை. அன்னைக்கு நீ எத்தனை மணிக்கு இங்க இருந்து கிளம்புன, ரயில்வே ஸ்டேஷன்ல எந்த இடத்துல யாரு கூட டியூட்டில இருந்த சொல்லுன்னா அவன் திருன்னு முடிக்கிறான். டேய் சொல்றா, உங்ககிட்ட தான்டா கேக்குறேன், டியூட்டிக்கு யாரு கூடறா போன அப்படின்னு மிரட்டினதுக்கு அப்புறம் தான் ஒரு மெர்சலான ட்விஸ்ட். ரொம்ப சாரிங்க, அன்னைக்கு ஆளோட வெளியே போற மாதிரி ஒரு நிலைமை. சோ என்னால டியூட்டிக்கு போக முடியலங்க. இந்த கில்லர் தான் எனக்கு பதில் அவன் டியூட்டிக்கு போறதா சொன்னான். சோ அன்னைக்கு அவன் தான் போனான்னு இவன் கில்லர் பேரை உள்ள எடுத்துட்டு வந்துட்டான். அவனா அப்படின்னு இந்த எபிசோட்ல தானே கில்லர் ஹீரோ கூட சகஜமா பேசி பழக்கமானா. இது வேறையாடான அவன் ஃபைல் எடுத்து பார்க்க அதுக்குள்ள சோடா பாட்டில் கண்ணாடியில இருந்த கில்லரோட பிளட் ரிசல்ட் வந்துடுச்சு. கண்ணாடியில இருந்த பிளட் டைப் என்னவோ அதே தான் கில்லரோட ப்ரொஃபைல்ல இருக்க பிளட் டைப்பும். இதோட கில்லர் பிளட் சாம்பிள்
சாம்பிள் அனலைஸ் பண்றப்போ அவனுக்கு ஆஸ்துமா இருக்குன்ற விஷயமும் பாடியில இருக்க ஃபால்ட்னால அவனால ஸ்டெடியா இருக்க முடியாது, அடிக்கடி நடுக்கம் ஏற்படும்ன்ற விஷயமும் மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கு. அவன் கை நடுக்கமாவறத ஹீரோவே கண்கூடா பார்த்தாரேங்க. ஹாடா பாவமே, கல்வனை கக்கத்திலே வச்சுக்கிட்டு அவனை எங்கெங்கயோ தேட வேண்டியதா போச்சேடா. இதே கில்லர் தான் அப்பா செத்ததை கண்ணு முன்னால பார்த்துட்டு டனலுக்குள்ள குட்டி ஹீரோ உட்காந்து அழுதுட்டு இருந்தான்ல, அவனை வெளியே தூக்கிட்டு வந்த போலீஸும் இப்ப அவனை ஸ்டேஷன்ல தேடி போனா ஆளை காணோம். அதான் ப்ரொஃபைல்ல வீட்டு அட்ரஸ் இருக்குமே, அதை வச்சு அங்க போனா அதுவுமே ட்விஸ்ட் தான். கில்லர் அவன் பேரை என்னன்னு சொல்லி வச்சிருக்கானோ அந்த பேர்ல இந்த அட்ரஸ்ல வேற எவனோ ஒருத்தன் இருக்கான். அவன் போலீஸ் கூட இல்ல, எக்ஸ் மிலிட்டரி, கொஞ்ச நாள் மிலிட்டரியில சர்வ் பண்ணிட்டு வந்திருக்கான், இப்ப வேலை தேடிட்டு இருக்கான். கில்லர் அவன் அடையாளத்தை திருடி இவன் யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. எக்ஸ் மிலிட்டரியில இருந்து வந்தா கொஞ்சம் சீக்கிரமா போலீஸ் வேலை கொடுத்துருவாங்கன்னு வைங்களேன். சூப்பரு. இனிமேல அவனை எங்கன்னு போய் தேடுவாங்க அதை நினைச்சு ஸ்டேஷனே ஃபீல் பண்ணிட்டு இருந்தா சட்டனா அங்க வந்த ஒரு லேடி போலீஸ் அவங்க ஒரு குண்டு தூக்கி போடுறாங்க. ஒண்ணும் இல்ல சார், இந்த கில்லர் காலையில ஸ்டேஷன்லாம் வந்தான், லேடி காப் கிட்ட இருந்து அவனுக்கு கால் வந்துச்சு சார், அதை பேசினதுக்கு அப்புறம் தான் ஆளு அறக்கப்பற கிளம்பிட்டான் அப்படின்னு கொத்து விடுறாங்க. அடடா, லேடி காப் நம்ம கிட்ட சிட்டி ஆள் போறேன்னு சொன்னா நம்ம கூட வரேன்னு சொன்னோம், இந்த ஆர்வத்துல டைம் பார்க்காம விட்டமே, ஒருவேளை லேடி காப் வீட்டை கண்டுபிடிச்சிருவாளோன்ற பயத்துல கில்லர் அங்க லேடி காப் தூக்க போயிருக்கானோ அப்படின்னு பதறி அடிச்சுட்டு கேப்டன் ஹீரோ 2 பேரும் சிட்டி ஆளுக்கு ஓடி வராங்க. நினைச்ச மாதிரியேங்க கில்லர் இங்க வந்து லேடி காப்ப கடத்தி கூட்டின்னு போயிட்டான். அங்க குளோரோஃபார்ம் படிஞ்ச ஒரு துணியும் கீழே இருக்கு, இதாலதான் லேடி காப்ப மயக்கமாக்கி அங்க இருந்து இழுத்துட்டு போயிட்டான். போச்சுடா, போன தடவையும் நம்ம அசால்ட்டா கில்லரை தப்பிக்க விட்டதுனால தான் ஹீரோயின் ஒருத்தி காணா போயிட்டா. இப்ப இவளை சிட்டி ஹால் போய் பாருன்னு நம்ம சொன்னதுனால நம்மளால இவளும் காணா போயிட்டாளா. ஹீரோயினை தான் கண்டுபிடிக்காம விட்டோம், லேடி காப்பா அந்த மாதிரி விட்டுறக்கூடாது, எப்படியாவது அவளை கண்டுபிடிச்சாகணும்னு. ஹீரோவுக்கு ஞாபகம் இருக்கிறது கில்லரோட வீடு எப்படி இருக்குன்னு அடையாளம் மட்டும்தான், ஏரியா பேர் கூட தெரியாது. சோ எந்தெந்த ஏரியாலலாம் ஹில்ஸ்ல வீடு இருக்க மாதிரி இருக்கோ எல்லா இடத்துக்கும் ஹீரோவும் கேப்டனும் நைட்டோட நைட்டா போய் தேடுறாங்க. 88ல ஹீரோ ரோடா அலைஞ்சிட்டு இருக்கா. 2018லயும் கில்லரை பிடிக்க இப்படிதானே ஹீரோ ரோடா அலைஞ்சாரு. இந்த சீனு அந்த சீனு ரெண்டையும் பேரலா காட்டி இதுக்கு மேல முடியாதரான்னு ஹீரோ டயர்ட் ஆகுறப்போ எபிசோட் முடியுதுங்க. காணா போன லேடி காப் கிடைச்சாலா இல்லையா, எப்படி கிடைச்சா, மெயின் மேட்ரு கில்லர் மாட்டிக்கிட்டானா, இது அடுத்த எபிசோடுக்குள்ள போய் பாத்துருவோமா வாங்க. 12வது எபிசோட ஓபன் பண்ணா ஹீரோவும் கேப்டனும் ஹில் ஸ்டேஷன்ல வீடு இருக்க எல்லா ஏரியாவுக்கும் போய் எந்த வீட்டை தேடுறோன்னே தெரியாம ரோடா அலையறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல 2 பேராலையுமே முடியலங்க. எப்படி முடியும், 6 மணி நேரமா தேடிட்டு இருக்காங்க. அதுக்கு மேல செல்ஃப் எடுக்கல. விடமாட்டேன் நான் தேடியே திருவன் ஹீரோ சொன்னாலும், டேய் டூப்பு போட்ட டுபாகுரு, முதல்ல நிக்க தெம்பு இருக்காடா உடம்புல, இதுல எங்க இருந்து நீ ஓடி ஆடி அந்த வீட்டை கண்டுபிடிப்ப, அதான் நம்ம எல்லா இடத்துலயும் செக் பாயிண்ட் போட்டிருக்கோம்ல, அங்க எங்கேயாவது கில்லர் மாட்டிருப்பான், வா ஸ்டேஷன் போலாம் அப்படின்னு கேப்டன் ஹீரோவை கட்டாயப்படுத்தி ஸ்டேஷன் கூட்டிட்டு வந்துட்டாரு. மேட்ரி கேள்விப்பட்டு ஹாஸ்பிட்டல்ல பட்டிருந்தால பெரியவன் அவனை அலறி அடிச்சுட்டு ஓடி வந்துட்டான். கூட இருந்த ஒருத்தி கடத்தப்பட்டா. அவளை எப்படி கண்டுபிடிக்கிறது, எங்க போய் தேடுறதுன்னு தெரியாம 4 பேரும் முழிகிறாங்க. காணா போறதுக்கு முன்னால லேடி காப் சிட்டி ஆள்ல தானே எதையோ தேடுறன்னு போனா, அங்க போய் அவ என்னத்தை விசாரிச்சான்னு கேட்போம், அது மூலியமா ஏதாவது லீடு கிடைக்கும்னு ஹீரோ சிட்டி ஹாலுக்கு போய் அங்க இருக்க இன்சார்ஜ் கிட்ட லேடி காப் கடைசியா எதை தேடி வந்தான்னு கேட்கும்போது அது இந்த டிஸ்ட்ரிக்டோட பிளான் எல்லாம் கேட்டு வந்தாங்க. அவங்கள்ட்ட இதான் காட்டினேன்னு லேடி காப் எதை பார்த்தாலும் இப்ப ஹீரோவும் அதையே வாங்கி பார்க்க அந்த டாக்குமெண்ட்லங்க இன்னும் கொஞ்ச நாள்ல இந்த 4 ஏரியாவையும் சேர்த்து ஒரே ஏரியாவா அனௌன்ஸ் பண்ண போறதா 4 ஏரியாவோட பேர் இருக்கு. அதுல 4வது ஏரியாவோட பேர் தான் 2018ல இந்த ஏரியால தான் கில்லரோட வீடு இருக்குன்னு. ஹீரோக்கு ஒரு ஏரியா பேர் தெரியும்ல, கிட்டத்தட்ட அதே மாதிரி மேட்ச் ஆகுது. அப்ப அங்க தாண்டா கில்லரோட வீடு இருக்குன்னு ஹீரோ போலீஸ் படையவே திரட்டி அந்த ஏரியாவுக்கு போய் தெருவா அலைஞ்சி கடைசியாங்க 2018ல ஹீரோ எந்த மாதிரி வீட்டை பார்த்தாரோ அதே வீட்டை கண்டுபிடிச்சிட்டாரு. வீடு வெளியே மூடி இருக்கு. லைஃப் மேட்ரு, உள்ள பார்க்காம இருக்க முடியுமா, சட்டமாவது பட்டமாவது குதிரா உள்ள அப்படின்னு ஹீரோ மட்டும் தனியா குதிச்சு வீட்டுக்குள்ள போனா ஒரு ரூம் மூடப்பட்டிருக்குங்க. அதோட பூட்டை உடைச்சா அந்த ரூமுக்குள்ளதான் கடத்தப்பட்ட லேடி காப்பு இருக்கா. அவளை காப்பாத்திட்டு வெளியே வரப்போ குட்டி கில்லரும் இந்த வீட்டுக்குள்ள தாங்க இருக்கான். அப்படி என்னதான் கில்லர் குட்டி கில்லர் இவங்களுக்குள்ள இருக்க ரிலேஷன்ஷிப்னு பார்த்தா 2 பேரும் அண்ணன் தம்பிங்க. அப்புறம் காப்பாத்தப்பட்டால லேடி காப், அவ கைவிரல் நகத்துலலாம் ரெட் கலர் நெயில் பாலிஷ் வைக்கப்பட்டிருக்கு. நம்ம உனக்கு பாயசத்தை போடலாம் நினைச்சிட்டானா, அவன் தான் அதை பண்ணானான்னு ஹீரோ கேட்கும் போது அவன் இல்லங்க தோ உட்காந்துருக்கான்ல ஒரு குட்டி பிசாசு, நேத்து அவனா வாண்டடா வந்து என் கையில நெயில் பாலிஷ் வச்சிட்டு இருந்தான். அப்ப கூட கில்லர் அவன்கிட்ட வந்து, தம்பி நான் உன்னை இங்கெல்லாம் வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல, வெளியே போ அப்படின்னு அவனை துரத்தியும் விட்டான். இத லேடி காப் சொல்லிட்டாளா. இப்ப கில்லர் எங்க போயிருக்கான்னு குட்டி கில்லர் வாயை தொடர்ந்து சொன்னாதாங்க என்னமாச்சும் பண்ண முடியும். அவன் யாருக்கிட்டையும் பேசவே மாட்டான். சரி இருங்க என்னால ஏதாச்சும் பண்ண முடியுதான்னு பாக்குறேன் அப்படின்னு அவனை ஸ்டேஷன் கூட்டிட்டு போன லேடி காப் அவனுக்கு ஐஸ் எல்லாம் வாங்கி கொடுத்து எங்க பாவம் அண்ணன் கேட்டா தெரியலையேங்க, காலையில ஏதோ ஒரு அர்ஜென்ட்டான வேலைன்னு கிளம்பினாரு, எங்க போனாருன்னு தெரியலன்ட்டான். இதை தாண்டி கில்லரும் குட்டி கில்லரும் அண்ணன் தம்பின்றப்போ எப்படி 2 பேரும் பிரிஞ்சு குட்டி கில்லர் ஆர்ஃபனேஜுக்கு போனான்னு தெரியணும்ல. இவங்க வீட்டுல ஏதோ ஒரு சண்டை, அண்ணன் தம்பிங்க 2 பேரும் வீட்டை விட்டு ஓடி வந்திருக்காங்க. அப்ப 2 பேரும் ஏதோ ஒரு இடத்துல பிரிஞ்சு குட்டி கில்லர் ஆர்ஃபனேஜுக்கு போக வேண்டியதா போச்சு. இதை விட முக்கியமான விஷயம், கில்லர் ஏன் விக்டிமை கொலை பண்ணா அதுக்கான மோட்டிவ் என்னன்னு தெரியாம
தெரியாம கண்கட்டி வித்தையா இருந்துச்சுல்ல. இப்போ லேடி காப் அதுக்கான பதிலையும் ஓரளவு கண்டுபிடிச்சிட்டா. இவ கில்லர் கிட்ட மாட்டிட்டு இருக்கப்போ குட்டி கில்லர் நெயில் பாலிஷ் வச்சானா, அப்ப கில்லர் வந்து அவனை தொட்டி விட்டானா. அப்பவே லேடி காப் அவங்க கிட்ட கேட்டிருக்கா, 4 பேரும் நீ தான் கொன்னியாடா? சரி 3 பேரை கொன்ன, அதுக்கான மோட்டிவ் இருக்கு. விக்டிம் ஏன்டா கொன்ன? ஒரு அப்பாவே சாகடிக்கிறதுலாம் தப்பு இல்ல, ஏன் இவ்வளவு கீழ்த்தரமான வேலை பண்ணன்னு கேட்டதாங்க. சோ 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 கில்லருக்கு என்ன கோவம். செம்ம வெறியோட வந்து லேடி காப்போட கழுத்தை புடிச்சு, அவளை மாதிரி ஆளெல்லாம் சாக வேண்டியவதான், அவளுக்கு எது கிடைக்கணுமோ நான் அதைத்தான் அவளுக்கு கொடுத்தேன், அவளுக்கு சப்போர்ட்டா பேசிட்டு இருந்த, இன்னைக்கு நைட்டு நீ தாண்ட மாட்டோமா, அவளை மாதிரி ஒன்னையும் போட்டு தள்ள வேண்டியதா இருக்கும் அப்படின்னு அவ்வளோ கோவத்தை காட்டியிருக்கான். சோ விக்டிம் கில்லர் அவங்க 2 பேருக்குள்ள என்ன 3 நடந்திருக்கு. சின்னவன் பெரியவன் 2 பேர்கிட்டையும் கேப்டன், நீங்க விக்டிமோட பாஸ்ட் எல்லாத்தையும் நோண்டி நொங்கெடுங்க, ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி அவ இதுக்கு முன்னால வேலை செஞ்ச இடம்னு ஒன்ன விடாதீங்க, எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணுங்க. கில்லர் வீட்டு போனோட கால் ரெக்கார்ட்ஸ் எல்லாம் எடுத்து செக் பண்ணுங்க, அவன் யார் யார் கால் பண்ணான்னு தெரிஞ்சே ஆகணும், சீக்கிரம் 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 அப்படின்னு கேப்டன் அவங்க 2 பேருக்கும் ஒரு வேலையை கொடுத்துட்டாரு. அப்புறம் கொஞ்ச நேரத்துக்கு முன்னால ஒரு கதை சொன்னாங்கல்ல, வீட்டை விட்டு வெளியே வந்த கில்லரும் குட்டி கில்லரும் எப்படி பிரிஞ்சாங்கன்னு. ஏதோ ஒரு காரணத்துக்காக வீட்டை விட்டு வெளியே வந்த 2 பேரும் அவங்க வீட்டுல இருந்து கிளம்பி தாத்தா பாட்டி வீட்டுக்கு போலான்னு முடிவெடுத்துதான் 3 நாளா ரயில்வே ட்ராக்லயே நடந்து வந்தாங்களாம். இதை வச்சு இப்ப கில்லரோட வீடு எங்க இருக்கோ அங்க இருந்து ஈஸ்ட் வெஸ்ட் நார்த் சவுத்னு 4 திசையிலையும் 3 நாளா நடந்து போனா என்னென்ன ஊர்லாம் வருமோ அந்த ஊர் போலீஸ் ஸ்டேஷன்லாம் கில்லர் குட்டி கில்லர் அவங்க போட்டோவை கொடுத்து இவங்களை அந்த ஸ்டேஷனுக்கு தெரியுமான்னு என்கொயரி பண்ற வேலையில இறங்குறாங்க. அது ஒரு பக்கம். இந்த கேப்ல கில்லரோட கால் ஹிஸ்டரி எல்லாம் செக் பண்ணா அவன் அதிகமா போலீஸ் ஸ்டேஷன், ஆர்ஃபனேஜ் இந்த மாதிரி இடத்துக்கு தாங்க கால் பண்ணிருக்கான். தம்பி காணா போயிட்டான்ல, காணா போன தம்பி எந்த ஆர்ஃபனேஜ்ல இருக்கான்னு தெரிஞ்சுக்க பல ஆர்ஃபனேஜ் கால் பண்ணிருக்கான். இதை தாண்டி ஹாஸ்பிட்டலு, பாரு, அதுவும் குறிப்பா விக்டிம் எந்த பார்ல வேலை செய்யறாலோ அந்த பாருக்கு அடிக்கடி கால் பண்ணிருக்கான். சோ பல நாளா விக்டிமை ஃபாலோ பண்ணி அதுக்கப்புறம் தாங்க செய்கையே செஞ்சிருக்கான். கடைசியா அவன் ஏதோ ஒரு வெல்ஃபேர் சென்டருக்கும் கால் பண்ண மாதிரி தெரியுது. இது போயிட்டு இருக்கப்போ எல்லா ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கும் கில்லர் குட்டி கில்லர் அவங்க போட்டோ அனுப்புனாங்கல்ல, ஒரு ஸ்டேஷன்ல கிளிக் ஆயிட்டானுங்க. அந்த ஒரு இன்ஸ்பெக்டரே நம்ம ஸ்டேஷனுக்கு போன போட்டு, சார் அவங்க 2 பேரும் என் கிராமத்தை சேர்ந்தவனுங்க தான் சார், வீடு இன்னும் இங்கதான் இருக்கு, இங்க வாங்கன்னு கூப்பிட ஹீரோ கேப்டன் அந்த ஊருக்கு போறாங்க. இப்ப அந்த வீட்டுல ஆள் யாரும் இல்ல. ஒரு வருஷத்துக்கு முன்னால ஏதோ ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட், அப்ப எரிஞ்ச வீடு இன்னமும் எரிஞ்ச நிலைமையில அப்படியே இருக்கு. நடந்த ஃபயர் ஆக்சிடென்ட்ல வீட்டுக்குள்ள இருந்த கில்லரோட அப்பா அவுட். பிளஸ் இங்க நமக்கு தெரிய வர ஒரு புது விஷயம், ஃபேமிலியில அப்பா 2 பசங்க மட்டும் இல்ல, அக்கான்னு ஒருத்தவங்களும் இருந்திருக்காங்க. தம்பிங்க நல்லா படிக்கணும்னு அக்கா அவங்களோட வாழ்க்கையவே தியாகம் பண்ணி அவங்க ஸ்கூலுக்கு போகாம நைட்டு பார்ல வேலைக்கு போய் சம்பாரிச்சு பசங்களோட டியூஷன் ஃபீஸையும் கட்டிக்கிட்டு ஒரு கால் இல்லாத அப்பாவையும் பார்த்துக்கிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க. ஆனா அவங்க விதி நடுவுல ஒரு வியாதி வந்து இறந்துட்டாங்க. பசங்க வீட்டை விட்டு ஓடி போய் 3 வருஷம் ஆயிடுச்சு. குடும்பத்துக்கு சோறு போட்டுட்டு இருந்தா அக்காவும் இறந்துட்டாங்க. ஒத்த கால் இல்லாத அப்பா என்ன பண்ணுவாரு, வாழ வழி இல்லாம மரக்கட்டைகளை கொளுத்தி விட்டு வீட்டையே எரிச்சு அவரும் இறந்துட்டதா இன்ஸ்பெக்டர் சொல்ல, அதெல்லாம் ஓகேங்க. 3 வருஷத்துக்கு முன்னால வீட்டை விட்டு ஓடி போனான்ல கில்லர், அவன் திரும்ப ரீசெண்டா போச்சு வந்தானா, நீங்க அவனை பாத்தீங்களான்னு கேப்டன் கேட்கும்போது, ரீசெண்டானா இங்க ஃபயர் ஆக்சிடென்ட் ஆச்சு இல்ல, அன்னைக்கு காலையில அவனை இங்க பார்த்ததா ஒரு பாட்டி சொன்னாங்க. அவங்களுக்கு அல்சைமருங்க, எப்போ என்ன சொல்றாங்கன்னு அவங்களுக்கே புரியாது, அதனால அவங்க சொல்ற எதையும் பெருசா எடுத்துக்கல, நீங்க வேணா அவங்கள்ட்ட கேட்டு பாருங்கன்னு இன்ஸ்பெக்டர் சொன்னதும் பாட்டி கிட்ட ஒரு பதில வாங்குறதுக்குள்ள கேப்டன் படாத பாடு பட வேண்டியதா இருக்கு. அப்படி இருந்தும் பதில் வரல. நீங்க அந்த ஃபயர் ஆக்சிடென்ட்டோட ரிப்போர்ட்டை ஸ்டேஷன்ல வச்சிருப்பீங்கல்ல, அதை காட்டுங்க, நான் பார்த்தே ஆகணும் அப்படின்னு ஸ்டேஷன் போன ஹீரோ அந்த கேஸ் ஃபைல வாங்கி பார்த்தா எதிர்பார்த்த ஒரு ட்விஸ்ட். எரிஞ்ச வீட்டோட போட்டோஸ் எல்லாம் பாக்குறப்போ வீட்டுல ஏற்பட்ட புகை மரக்கட்டை எரிஞ்சு அதனால ஏற்பட்ட புகை மாதிரி தெரியல, பெட்ரோலை ஊத்தி கொளுத்தி விட்டா எப்படி இருக்குமோ அப்படி இருக்கு. ஏங்க அப்ப பாட்டி சொன்னது கரெக்ட் தாங்க. நல்லா பாய் காட் பண்ண டாய் டப்பா மாதிரி இருக்கான்ல கில்லர், அவன் ஃபயர் ஆக்சிடென்ட் நடந்த அன்னைக்கு வந்திருக்கான். சொல்ல போனா வீட்டை கொளுத்தி விட்டதே அவன் தான். 3 வருஷத்துக்கு முன்னால வீட்டை விட்டு போனவன் திரும்ப அவனோட அக்காவை கூப்பிடலான்னு வந்திருக்கான். அக்கா செத்துட்டாங்கன்ற விஷயம் தெரிஞ்சதும் ஒன்னுத்துக்கு உதவாத அப்பா மட்டும் இருந்து என்ன பண்ண போறாரு அப்படின்னு அப்பாவை கொல்ல வீட்டை எரிச்சு விட்டுருக்கான். இவங்க அப்பாவுக்கு என்ன பிரச்சனையோ போலீஸ் சைரன் சவுண்ட் கேட்டாலே ஆள் சைக்கோவா மாதிரி பசங்க 2 பேரையும் போட்டு அடி வெளுத்து விட்டுருவானா. அதனாலதான் பசங்க ஓடியே போயிருக்காங்க. இதுல எனக்கு புரியாத ஒரு விஷயம் என்னன்னாங்க, 3 வருஷத்துக்கு முன்னால அண்ணன் தம்பி 2 பேரும் வீட்டை விட்டு வெளியே போனாங்களா, அப்பவே 2 பேரும் பிரிஞ்சுட்டாங்களா, 3 வருஷமா கில்லர் எங்க போனா, 3 வருஷம் கழிச்சு தான் அக்காவை கூப்பிட வீட்டுக்கே போயிருக்கான். நம்ம டிபார்ட்மெண்ட்ல வந்து சேர்ந்தது கூட இந்த வருஷம் தான். நடுவுல 3 வருஷம் அவன் எங்க போனானே தெரியாம இருக்குங்க. இந்த 3 வருஷத்துல தான் விக்டிமுக்கும் அவனுக்கும் பழக்கம் ஏற்பட்டு என்னமோ ஆயிருக்கணும் அப்படின்னு ஹீரோ கேப்டன் சொல்லி முடிக்க, அடுத்து சின்னவனும் பெரியவனும் வந்து, சார் எல்லாத்தையும் விசாரிச்சிட்டோம் சார், புதுசா எதுவும் கிடைக்கல, இந்த 2 கில்லர்ஸோட தாத்தா பாட்டி வீட்டை கண்டுபிடிச்சிட்டோம், பாட்டி மட்டும்தான் உயிரோட இருந்திருக்காங்க, அவங்களும் சில வருஷத்துக்கு முன்னால காலி, மிச்சபடி விக்டிம் வேலை செஞ்ச இடம் அவர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் விசாரிச்சிட்டேன், புதுசா எதுவும் கிடைக்கல சார். அத பெரியவன் சொல்றான், ரைட்டுப்பா விக்டிம் இப்பதானே பார்ல வேலை செஞ்சா, இதுக்கு முன்னால அவ எங்க வேலை செஞ்சான்னு ஹீரோ கேக்குறப்பதான் இவங்க எங்கேயோ கேள்விப்பட்ட ஒரு டாட் இங்க வந்து லிங்க் ஆகுது. விக்டிம் இந்த பார்ல வேலை செய்யறது 2 வருஷம் தான். அதுக்கு முன்னால ஒரு வெல்ஃபேர் சென்டர்ல நர்ஸா இருந்திருக்காளாம். அவங்களுக்கு ஆகிற அதே சிங்க் உங்களுக்கும் ஆகுதுங்களா?
கில்லரோட ஃபோன் கால் ரெக்கார்ட்ஸ்ல அவன் ஏதோ ஒரு வெல்ஃபேர் சென்டர் கால் பண்ண மாதிரி இருந்துச்சுல்ல. அதே வெல்ஃபேர் சென்டர்ல 2 வருஷத்துக்கு முன்னால 6 மாசம் விக்டிம் வேலை செஞ்சிருக்கா. கில்லருக்கும் விக்டிமுக்கும் அங்க ஏதாவது வாய்க்கா தகராறு ஏற்பட்டிருந்தா அதை என்னன்னு பாருங்கடான்னு கேப்டன் சொல்லி முடிக்கிறதுக்குள்ள புதுசா ஒரு பஞ்சாயத்து. இந்த வாட்டி ஒரு போலீஸ்காரனை யாரோ போட்டு தள்ளிட்டாங்க. சம்பவ இடத்துக்கு போய் ஹீரோ பாடியை நோட் பண்ணாங்க. கில்லர் தன்னோட தம்பியை அபியூஸ் பண்ண லேடி எல்லாம் ப்ரூட்டலா அடிச்சு கொன்னான்ல, அதே மாதிரிதான் இந்த கொலை நடந்திருக்கு. இன்னும் அவன் போலீஸை கொல்ற அளவு இறங்கிட்டான். அவன் தானான்னு இன்னும் கன்ஃபார்மா தெரியல. முதல் கட்ட விசாரணையில அப்படி ஒரு டவுட் வருதா, அங்க இருக்க இன்னொரு போலீஸ்ட என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு விசாரிக்கிறப்போ என்னனுங்க சொல்றது, அவர் ஒரு 10 நாளா காணோம். அப்பவே இவரை காணோம்னு அவர் மனைவி கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. நாங்களும் எங்கெங்கயோ தேடணும், கண்டே பிடிக்க முடியல. இந்த மாதிரி ஆகும்னு யாருங்க எதிர்பார்த்தா. ஆனா கடைசியா நாங்க அவரை பாக்குறப்போங்க பிரட்டின்னு ஏதோ ஒரு பொண்ணை பார்க்க போறதா சொல்லிட்டு போனாரு. பிரட்டின்னு எல்லாம் யாராச்சும் பேர் வைப்பாங்களா? அவளை கூட எங்களால கண்டுபிடிக்க முடியல. சோ சேடுன்னு போலீஸ் சொல்லிட்டு இருக்க டைமிங்ல ஹீரோ ஒரு லிங்கை கேட்ச் பண்ணிட்டாரு. ஏங்க உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, 10வது எபிசோட்லன்னு நினைக்கிறேங்க, நம்ம ஸ்டேஷனுக்கு மென்டல் ஹாஸ்பிட்டல்ல இருந்து தப்பிச்ச ஒரு பையன் வந்தான்ல. அவன் திரும்ப கிளம்புறப்போ அவனுக்கு எதிரில் கில்லர் நடந்து வந்தான். அந்த பையன் கில்லரை பார்த்து பிரட்டி நீயாடா இங்க அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. சோ அந்த பையனை பிடிச்சா ஏதாச்சும் தெரியும்னு ஹாஸ்பிட்டல்ல போய் அந்த பையன் கிட்ட கில்லரோட போட்டோவை காட்டினா, அட இது நம்ம பிரெட்டி, இவனை தெரியாம இருக்குமா, நல்ல பையன், என்கிட்ட அன்பா நடந்துப்பான் அப்படின்னு சர்டிபிகேட்லாம் கொடுக்குறான். சேர்றா தம்பி, நல்ல பையன் தான், அப்படியே இந்த பொண்ணையும் தெரியுமான்னு பார்த்து சொல்லு இப்படின்னு விக்டிமோட போட்டோவை காட்டினா பையனுக்கு பயம் பாதாள வரைக்கும் பாயுது. தயவு செஞ்சு அந்த மூஞ்சிய முன்னால காட்டாதீங்க, மோசமானவங்க அவ, வெண்ணாமவ எங்களை என்னெல்லாம் பண்ணுவா தெரியுமா, நைட்டு தூக்க மாத்திரை கொடுத்து எங்க எல்லாரையும் தூங்க வச்சுட்டு பண்ணக்கூடாத வேலையெல்லாம் பண்ணுவாங்க அப்படின்னு இவன் சொல்லும் போது ஒரு பிளாஷ்பேக்ல இந்த பையன் கில்லர் இவங்க 2 பேரும் விக்டிம் நர்ஸா வேலை செஞ்ச வெல்ஃபேர் சென்டர்ல இருந்திருக்காங்க. நைட் ஆச்சுனாலே இவங்களுக்கு தூக்க மாத்திரையை கொடுத்து அரைகுறை மயக்கமாக்கி இவங்களுக்கு பொம்பளை மாதிரி மேக்கப் போட்டு அவ அழகு பார்த்திருக்காங்க. அப்படி டார்ச்சர் பண்ணி அதனால ஏற்பட்ட கோவம் தான் கில்லர் விக்டிமை கொல்றப்போ அதே ஸ்டைல்ல கொண்டிருக்கான். இப்போ அந்த வெல்ஃபேர் சென்டருக்கு போய் விசாரிப்போமேன்னு நம்ம ஆளுங்க 4 பேரும் போனா அங்க ஒரு ஈடு கொடுக்க முடியாத 20 பேர் குரூப் நம்ம ஆளுங்களை உள்ள விடவே மாட்டேங்குது. அப்புறம் அந்த வெல்ஃபேர் சென்டரை பத்தி ரிசர்ச் பண்றப்ப தாங்க தெரியுது, ஆக்சுவலா அது வெல்ஃபேர் சென்டரே இல்ல. வெல்ஃபேர் சென்டர்னா வாழ வழி இல்லாத ஆளுங்களுக்கு நல்வாழ்க்கை கொடுக்கறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு இடம். பட் இது எப்படி ரன் ஆகுது தெரியுங்களா, ஃபீடு வாசல் வேலை வெட்டி இல்லாம ரோட்ல அகதிகள் மாதிரி சுத்திட்டு இருக்காங்கல்ல, அவங்களெல்லாம் கட்டாயப்படுத்தி கூட்டிட்டு வந்து அங்க அடைச்சு வச்சிருக்க ஜெயில் மாதிரி வேலை செய்யுது. 3 வருஷத்துக்கு முன்னால கொரியால ஏசியன் கேம்ஸ் ஒலிம்பிக் கேம்ஸ் எல்லாம் நடக்க போற டைம். வெளிநாட்டுல இருந்து நிறைய பேர் வருவாங்க. அவங்க இந்த நாட்டுல அகதிகளா சுத்திட்டு இருக்க ஆளுங்களை பார்த்துட்டா நாட்டை பத்தி கேவலமா நினைச்சிருவாங்கல்ல. அதனால போன சீன்ல பணமா கண்டாருல்ல ஒரு போலீஸ்காரரு, கவர்மெண்ட் அவரோட தலைமையில யாரெல்லாம் ஊருக்குள்ள நாடோடி மாதிரி சுத்துறாங்களோ அவங்களெல்லாம் அடிச்சு தூக்கிட்டு வந்து அந்த வெல்ஃபேர் சென்டர்ல அடைச்சு வச்சிருக்காங்க. இப்படிதாங்க நம்ம வீட்டுல தான் நிம்மதி கிடைக்கல. தாத்தா பாட்டியோட வாச்சு போய் சந்தோஷமா இருப்போம்னு நினைச்சு கில்லரும் குட்டி கில்லரும் நடந்து ஒரு ரயில்வே ஸ்டேஷன்ல இருக்கப்போ செத்த போலீஸ் தம்பி கண்ணு முன்னாலேயே அண்ணனை அடிச்சு தூக்கிட்டு போய் வெல்ஃபேர் சென்டர்ல போட்டாரு. அந்த கோவத்துல தான் கில்லர் இப்ப அவரை போட்டான் போல. இது இல்லாம கில்லர் வேற ஒருத்தவன் அடையாளத்தை திருடி அதை வச்சு போலீஸ் ஆனால அவனுமே அந்த வெல்ஃபேர் சென்டர்ல ஒர்க் பண்ண வந்தான். ஆக எல்லா புலிகளுமே கனெக்ட் ஆகிறது வெல்ஃபேர் சென்டர்ல தான். இன்னும் டீப்பா இன்வெஸ்டிகேட் பண்ணி ஆகணும்னு பேசிட்டு இருக்கப்போ சீஃப் வந்துட்டான். ஏற்கனவே சின்னவன் பெரியவன் அவங்களுக்கு இங்க வேலையே இல்ல, ஆனாலும் திருட்டுத்தனமா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. பார்த்துட்டு இவன் சும்மா இருப்பானா, நல்லா முயல் குறிச்ச முட்டை பப்ஸ் மாதிரி இருந்துகிட்டு யாரை கேட்டு நீங்க உள்ள வந்தீங்க, எப்படி வரலாம், அப்புறம் ஏன் பேச்சுக்கு என்ன மரியாதை அப்படின்னு குதிக்க ஆரம்பிச்சிடறான். இதுல கேப்டனும் சீஃபும் சண்டை போட்டு சாட்டையை கிழிச்சிட்டு இருந்தா அதை பத்தி எந்த கவலையும் இல்லாம லேடி காப் கில்லர் வீட்டை விட்டு கிளம்புறதுக்கு முன்னால கடைசியா யாரு கால் பண்ணா, அது யாரோட நம்பர்னு அவங்கள்ட்ட பேசிட்டு இருக்கா. மேட் ரொம்ப சீரியஸ் போல. நடந்துட்டு இருந்த சண்டையை பாதியில ஸ்டாப் பண்ணிட்டு காலையில தம்பி கிட்ட எனக்கு அவசரமான வேலை ஒண்ணு இருக்கு, நான் முடிச்சுட்டு வரேன்னு கில்லர் கிளம்பினால, அது என்ன வேலை நான் கண்டுபிடிச்சிட்டேன் சார். கில்லர் கடைசியா கால் பண்ணிருக்கிறது அந்த வெல்ஃபேர் சென்டரோட டைரக்டர் நம்பருக்கு. அடுத்த ஆப்பா அவருக்கு தான் அடிக்க போறான்னு நினைக்கிறேன். சீக்கிரம் அவரை காப்பாத்த பாருங்கன்னு லேடி காப் சொன்னதும் அவர் இப்போ ஒரு ஹோட்டல் போயிருக்காருங்க. போலீஸ் டீமே அந்த ஹோட்டல்ல இறங்குது. கெஸ்ட் பண்ண மாதிரியேங்க கில்லர் டைரக்டரை போட்டுதல்ல ரெடியா இருக்கான். தம்பி அது பெரிய இடம்டா, வேணாண்டா எதுவும் பண்றாதரா அப்படின்னு இவங்க சொல்லி போய் அவனை ஸ்டாப் பண்றதுக்குள்ள துப்பாக்கியால டைரக்டரை பொட்டுன்னு 2 வாட்டி ஷூட் பண்ணிட்டு தப்பிச்சு ஓடுறான். டைரக்டருக்கு ஒன்னும் ஆகல, இன்னும் உயிரோட தான் இருக்கான். ஹாஸ்பிட்டல் கூட்டு போயாச்சு. போறதுக்கு முன்னால சீஃப் கிட்ட வரங்க, நீ என்ன பண்ணுவே தெரியாது, என்ன சுட்டவன் உடனே சாவணும், அதுக்கான வேலையை பாருன்னு சொல்லிட்டு தான் போறாரு. இன்னொரு பக்கம் ஸ்டேஷன்ல வச்சிருந்தாங்கல்ல குட்டி கில்லர், அவனை காணோம். எப்படியும் ஸ்டேஷன்ல இருந்து கிளம்பி அண்ணனை பார்க்க இவன் வீடு எந்த ஏரியால இருக்கோ அங்கதானே வந்திருப்பான். அப்படின்னா கில்லரும் தம்பியை பார்க்க அதே ஏரியாவுக்கு தான் தப்பிச்சு போயிருப்பான். அங்க போகணும் கேப்டனும் ஹீரோவும் பாட்டுக்கு வந்துட்டாங்க. ஃபர்ஸ்ட் எபிசோட்ல இதே மாதிரி நைட் டைம்ல ஹீரோ கில்லரை துரத்துறப்போ நம்ம என்னெல்லாம் பார்த்தோமோ பிஞ்சு
மாறலங்க. ஏ டு Z அந்த சேசிங் அப்படியே நடக்குது. ஒரு இடத்துல ஹீரோ மட்டும் தனியா கில்லரை மடக்கி பிடிக்க, ஹீரோ கில்லரோட வீட பாக்கறதுல இருந்து பாக்குறப்போ கில்லர் ஹீரோ கண்ணு முன்னால ஓடுறதுல இருந்து ஹீரோ அவனை துரத்துறது பிடிக்கிறதுன்னு பிஞ்சு மாறலங்க. எல்லாமே ஏ டு Z காப்பி பேஸ்ட் பண்ண மாதிரி அப்படியே நடக்குது. என்ன கில்லரை மடக்கி பிடிக்கிறப்போ 2018ல ஒருத்தன் ஹீரோ தலையில வந்து துப்பாக்கியை வச்சான். இங்க அந்த மாதிரி எதுவும் நடக்கல. ஆனாலும் கில்லர் தான் ஹீரோ பீட் பண்றான். அப்போன்னு பார்த்து குட்டி கில்லர் ரோட்டோட அந்த எண்ட்ல நின்னு அண்ணான்னு கூப்பிடா, இப்போதைக்கு என்னால உன்னை கூட்டின்னு போக முடியாதா தம்பி, கொஞ்சம் வெயிட் பண்றா, அண்ணன் சீக்கிரமா வந்துடுறேன், இப்ப நான் தப்பிச்சே ஆகணும்னு போலீஸ் வரத்துக்குள்ள அவன் தப்பிக்க பாக்குறான். விடவே இல்லையே ஹீரோ. கில்லர் தப்பிச்சு வர்றப்போ அவனுக்கு ஆஸ்துமா இருக்கு, வீசிங் ப்ராப்ளம் இருக்கிறதுனால அப்பப்போ பஃப் எடுத்து அடிப்பான்ல, அந்த மிஷினை கீழே போட்டு போயிட்டான். அதை எடுத்துக்கிட்டு ஹீரோ அவனுக்கு பின்னாலேயே ஓடிட்டு இருந்தா ஆஸ்துமா பேஷண்டால எவ்வளவு தூரங்க ஓட முடியும்? மூச்சு இறைச்சு ஓட முடியாம ஒரு இடத்துல படுத்துட்டான். பஃப் அடிச்சாதான் இப்ப தலைவர் உயிரே பழிப்பாரு. ஹீரோ கையில பஃப் இருக்கு, ஆனா அதை கொடுக்க மனசே வரல. எப்படியெல்லாம் பாசமா பழகின என் அப்பாவை என் கண்ணு முன்னாலேயே கொன்ன, உன்னை என்னால எப்படா காப்பாற்ற முடியும்னு கொஞ்ச நேரம் அதை கொடுக்காம இறுக்கமா புடிச்சிட்டு இருக்காரு. அப்புறம் உருக்கமாகி அதை திரும்ப அவங்கிட்டே கொடுத்துட்டாரு. என்ன சார் அநியாயத்துக்கு நல்லவனா இருக்கீங்க? இவ்வளவு நல்லவனா இருந்துகிட்டு ஏன் சார் என்னையும் என் தம்பியும் துரத்துறீங்க? நாங்க உங்களுக்கு என்ன பாவம் பண்ணோம் அப்படின்னு கில்லர் பேச்சு வார்த்தையில ஒரு பெரிய 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 ட்விஸ்ட கொடுக்குறான். எனக்கு தெரியும் சார், சியோல்ல இருக்க அந்த ஆள் உங்கள்கிட்ட சொன்னானா இதை பண்ண சொல்லி, அவன் சொல்லி தானே இதை பண்றீங்க, அவனெல்லாம் நம்பாதீங்க சார் அப்படின்னு ஹீரோவுக்கு கால் பண்ணி ஒரு ஆள் பேசினான்ல, அவனை யாருன்னு கில்லருக்கு தெரிஞ்சிருக்கு. அவனை மேற்கோள் காட்டி ஹீரோ கிட்ட பேசிட்டு இருக்கான். எப்பா 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 அவன் யாருன்னு தெரியாம தான்ப்பா 2 எபிசோடா நானும் பித்து புடிச்ச மாதிரி அழிஞ்சிட்டு இருக்கேன், உனக்கு தெரியுமாப்பா யாருப்பா அவன் சொல்லுப்பான்னு ஹீரோ கேட்டு அவன் சொல்ல வரான். பதில் சொல்லுவான்னு பார்த்தா படகுன்னு கத்தி எடுத்து ஹீரோ வயிற்றுலயே ஒரு குத்து குத்திட்டான். இதோட கில்லர் முதுகுலையும் ஒரு புல்லட் இறங்குது. திரும்பி பார்த்தா ஷூட் பண்ணிருக்கிறது சீஃப். டேய் இன்னும் 4 குத்து கூட எக்ஸ்ட்ரா குத்திட்டு போடா, ஆனா அவன் யாருன்னு மட்டும் சொல்றா அப்படின்னு ஹீரோ ரொம்ப ஆர்வமா இருந்த. ஓஹோ நானா, ஏண்டா ரோஸ் கலர் சொக்கா போட்ட ரோபோட், அப்ப அவனை யாருன்னு உனக்கு தெரியாதா? அப்படி நான் எதுக்காக இங்க வந்திருக்கேன்றதும் உனக்கு தெரியாம தான் இருக்கணும். எனக்கு நல்லதுதான்டா, அப்படியே இருக்கட்டும்னு. இப்ப இவங்க இருக்கிறது ஒரு பிரிட்ஜுக்கு மேல, 2 சைடும் போலீஸ் அணை கட்டாங்க. தப்பிக்கிறதுக்கு அவன் தண்ணிக்குள்ள ஜம்ப் பண்றான். ஹீரோ உள்ளேயே, இவர் அவன் கூடவே குதிச்சு கம்பிய புடிச்சு அவனையும் விடாம இறுக்கமா கைய புடிச்சுக்கிட்டு, டே 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 ப்ளீஸ்ரா, யார பத்திரா பேசுற, நான் எதுக்குடா இங்க வந்திருக்கேன், தயவு செஞ்சு சொல்லிட்டு மட்டும் போடான்னு ஹீரோ கெஞ்சுறாரு. நேரம் வரும்போது உனக்கே அதுக்கான பதில் தெரியும். நான் மறுபடியும் சொல்றேன், அவனை மட்டும் நம்பாத, நீ நடு தெருவுல நின்றுவ. இதை மட்டும் சொல்லிட்டு கையை தட்டி விட்டு அவன் தண்ணிக்குள்ள குதிச்சிட்டாங்க. அவன் கூடவே சேர்ந்து ஹீரோவும் தண்ணிக்குள்ள குதிக்க, உடனே 2018ல கோமால இருக்க ஹீரோவோட பாடி கொஞ்சம் கொஞ்சமா செயல் எடுக்கிற மாதிரி டாக்டர்ஸ் நர்ஸ் அவங்களுக்குள்ள பேச்சுவார்த்தை ஓடுறத ஒண்ண காட்டி அப்படியே எபிசோட முடிச்சிட்டாங்க. கிட்ட வந்துட்டோம்ல, இன்னும் இருக்கிறதே 4 எபிசோட் தான். அடுத்த 2 எபிசோட்ல ஏன் எதுக்கு எப்படின்ற எல்லா ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸும் எப்படி வெளியே வருதுன்னு மட்டும் பாருங்களேன். நானுமே இன்னும் அடுத்த 2 எபிசோட பாக்கலங்க, என்ன ஆக போகுதுன்னு தெரிஞ்சுக்க ஆர்வத்தின் உச்சத்துல இருக்கேன். அதே ஆர்வத்தோட நீங்களும் வருங்க. நான் சீக்கிரம் அந்த 2 எபிசோட வந்துடுறேன். சோ இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புறேன். அடுத்த ஒரு நல்ல எபிசோட்ல வந்து நான் உங்களை மீட் பண்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க, எப்படி பண்ணிருக்கேன்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க. தேங்க்யூ, டடா பாய்.